We don't seem to know how. We're always on the phones. I can't seem to put them down. We don't seem to know how. We're always on the phones. I can't seem to put them down. It's just what you're from. I wanna get to know. Say that it's a choice, I say it's an addiction. And then they look back at their screens to avoid the friction. And stop with all this fiction, we're dealing with addiction, causing unhappiness and then fiction from a world that is magical. And they deny that it's tragical. They seem to turn a blind eye. I wonder how we turn with our time. Anxiety rates skyrocketing high. Connection is like only online. Then listen to those times. Your screens on and on, screens on and on. And I'm not saying it's so bad. We just need to control it. Like to control every phone. To control you and your head. Who really controls it? We don't seem to know. We're always on the phones. Can't seem to put them down. வந்துட்டீங்களா? எல்லாரும் சரியான டைம்ல லாகின் பண்ணிட்டீங்க போல. உங்கள்கிட்ட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். உங்களை பொறுத்தவரை நான் ஜஸ்ட் உங்க கையில் இருக்க ஒரு கருவிதான். ஆனா உங்களை ஆட்டி படைக்கிற கடவுள் தானா? And the game of social media. நான் தனியா இல்லை, எனக்கு நிறைய கூட்டாளிங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தனா வருவாங்க பாருங்க. சரிங்க, இந்த உலகமே நான் இல்லாம இல்லை. இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்விடேஷன் வர என் மூலமா அனுப்பி உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க விடாம பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அனுப்புவேன், நாளைக்கு அதையே வேற மாதிரி அனுப்புவேன். ஏன்னா அப்படியே நம்புவீங்க. கன்ஃபியூஸ் பண்றதுல நான் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்டர்நெட் உலகத்தோட ராஜா. அரசியல்வாதி, அதிகாரி, பத்திரிகையாளி, போராளி, மீன் கிரியேட்டர்ஸ், மக்கள், இவங்கெல்லாம் நான் இல்லாம இல்லை. சிறுசுல இருந்து பெருசு வர எல்லா இடத்துல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கு. என்னால பைத்தியமாகி வாழ்க்கையை தொலைச்சது பல பேரு. கேட்டீங்கல்ல, இதுதான் ஆரம்பம்.
நண்பர்களே, நம் சேவை மக்களுக்கு தேவை. வாங்க டார்க் வெப் வழியாக நம் வேட்டையை தேடுவோம். ஏய் டீனா, டீனா, உனக்கு டீயா காஃபியா? இருமா வரேன் சும்மா. என்ன பண்றா இவ? ஏய் என்னடி பண்ற நீ? எப்போ பார்த்தாலும் போன்லயே Facebook, WhatsApp, அது என்ன டொக்கு டொக்கா? அது டிக்டாக்மா. ஆமா, இத மட்டும் கரெக்ட்டா சொல்லு. ஆனா மார்க்க மட்டும் போட்ட விட்டுரு. சரிம்மா. என்னது? நான் இல்லம்மா ஒழுங்கா படிக்கிறேம்மா. இரு உங்க அப்பா வரட்டும் சொல்றேன். என்ன நடக்குதுங்க? இவ்வளவு கொஞ்சம் பாருங்களேன். நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வரேன். இதோ பாரு, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கெட்டிக்காது. அவளை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றேன். விடு. எல்லாம் உங்களாலதான். நீங்க செல்லம் கொடுத்து அவ கெட்டு போறா. ஏதோ அப்பாவும் பொண்ணு போங்க. அவ அப்படிதாம்மா. தேங்க்ஸ்பா. அப்பா ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணலாமா? இப்ப வேணாமா, அப்புறம் பாப்போம். ஏதோ புஷ் மெசேஜ் வந்திருக்கு, தொட்டுதான் பாப்போம். ஓ சே, என் Facebook அக்கவுண்ட் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போச்சே, என் லைஃபே போச்சே. டிக்டாக்ல பண்ண வீடியோஸ், வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்டரி மொத்தமாவே போச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் யார் நீ? சோசியல் மீடியாவோட தானா இப்போ டார்க் வெப்போட கலவையா வந்திருக்கேன். புரியல? வேட்டையும் உன் வேட்டைய. என்னடி ஆச்சு? ஒண்ணுமில்ல கருமாங்குச்சி. சிச்சி இல்ல எலி. ஐயோ இவ்வளவுதானா? நான் ஏதோ பயந்தே போயிட்டேன். சரி போ, தண்ணி குடிச்சிட்டு படு. ஏய் எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பாட்ட சொல்லி உன்னை ஜெயில தள்ளிட்டே இல்லையா பாரு. இல்லையா இல்லையா, நான் தனியாள் இல்ல. என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டு உன் கால்ல வேணா விழுகிறேன். பட் மிஸ்டேக், தப்பு நடந்துருச்சு. சோசியல் மீடியாவோட டார்க் ஃபேஸ்ல நீ மாட்டிக்கிட்ட. ரேண்டமா ஒரு புஷ் மெசேஜ தட்டி விட்டோம். அதில் சிக்கினது நீ. உன்னை விட மாட்டோம். அந்த கடவுளை நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கா என்னமோ ஆயிடுச்சு. என்ன வந்து பாருங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க டாக்டர். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல. கழுகு மாதிரி காத்திருப்போம். சிக்கனா ஃபினிஷ். காலி பண்ணாம விட மாட்டோம். எப்படிங்க மனிதன் நம்பாம விஷயம் நம்பங்களோ, அதுவே அழிவு ஆரம்பம். உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு தனம் வர மாட்டான். ஒரு பயணம் வர மாட்டான். இல்ல எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவ இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் சோஷியல் மீடியா தான். சோசியல் மீடியாவா? ஆமாம் சார்,
டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு சில பேர் குரூப்பாக சேர்ந்து டார்கெட் பண்ணுறது டீனா மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா. பாவம் அதில் டீனா மாட்டிக்கிட்டான். கவலைப்படாதீங்க சார், அவள் இப்போ கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கா. கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடும். எங்களோட சேவை உங்களுக்கு தேவையாகிற வரைக்கும் எங்களை யாராலையும் அழிக்கவே முடியாது. என்னோட அடுத்த வேலை உங்கள ஒருத்தரா இருக்கலாம். இந்த வேர்ல்டு ஃபுல்லா வர்ச்சுவலா மாறுற வரைக்கும் புரியல கற்பனை உலகமா கம்ப்யூட்டர் உலகமா மாறுற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். அப்ப நாங்களே ராஜா, நாங்களே கடவுள். We don't seem to wanna know it. Oh wow, we don't seem to know how. We're always on the phones now. I can't seem to put them down. Oh wow, we don't seem to know how. We're always on the phones now. I can't seem to put them down. உறுதிமொழி. நான் ஒரு மாணவனாக சமூக வலைத்தளங்களை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்துவேன். தவறான வதந்திகள், தகவல்கள், அவதூறு போன்றவற்றை பகிர மாட்டேன். எனது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பேன். பிறரின் தனி உரிமையையும் மதிப்பேன். நண்பர்கள் அல்லது வகுப்பு தோழர்கள் பற்றி அவர்களின் அனுமதி இல்லாமல்